வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் ஆப்ரேட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கூகுள் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோட சர்ச்சஸை வந்து ரீஃபைன் பண்ணுறதுக்கும் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் ரீஃபைன் பண்ணி பர்டிகுலர் நீங்கள் என்ன கீவேர்டு தேடிங்களோ அந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டான ரிசல்ட்டை வந்து கெட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோ சீரிஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மெயின் 3 கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர் தான். என்னோட அப்கமிங் வீடியோ சீரிஸில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒவ்வொரு சர்ச் ஆப்ரேட்டரும் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணி நம்மளுக்கான ரிசல்ட்டை எப்படி ரீஃபைன் பண்ணுறது, ஒரு கரெக்டான ரிசல்ட் எப்படி நம்ம கெட் பண்ணுறது கூகுளில் இருந்து அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரைட்டுங்களா? The first point is Google search operators, sometimes called Google advanced search operators or Google search commands சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதோட இன்னொரு நேம் கூகுள் சர்ச் ஆப்ரேட்டரோட இன்னொரு நேம் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூகுள் அட்வான்ஸ்டு சர்ச் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் கூகுள் சர்ச் கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்பெஷல் கமாண்ட்ஸ் தட் எக்ஸ்டெண்ட் தி கேப்பபிலிட்டி ஆஃப் ரெகுலர் டெக்ஸ்ட் சர்ச்சஸ் ஆன் கூகுள். நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கீவேர்டு அல்லது சர்ச் டேர்ம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து கூகுள் கொடுக்கும். ரைட்டுங்களா? அது கூகுளாக இருக்கட்டும் அல்லது யாஹூவாக இருக்கட்டும் அல்லது பிங்குவாக இருக்கட்டும், எந்த சர்ச் இன்ஜினாக இருக்கட்டும், ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு கீவேர்டோ அல்லது சர்ச் டேர்மே கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து கொடுக்கும். ரைட்டுங்களா? பட் இந்த ஆப்ரேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ரைட். The second point is these search operators help you narrow down the search result. ஸோ ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதில் எது இம்பார்ட்டண்டான ரிசல்ட், எது உங்களுக்கு நீங்கள் தேடின கீவேர்டுக்கு உண்டான ரிசல்ட் அப்படின்றத நீங்கள் ரிஃபைன் பண்ணுறதோ அல்லது நேரோ டவுன் பண்ணுறதுக்கோ இந்த கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அண்ட் தே கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் ஃப்ரம் கண்டென்ட் ரிசர்ச் டு ஃபைண்டிங் ஆன்லைன் டிஸ்கஷன் டு டெக்னிக்கல் SEO ஆடிட். இது மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களாக்கும் கண்டென்ட் ரைட்டர் இருக்காங்க. பார்த்தீங்களா? கண்டென்ட் ரைட்டர் அப்புறம் லிங்க் பில்டிங், தட் இஸ் பேக் லிங்க் எடுக்கிறவங்க, அவங்களாம் பார்த்தீங்களாக்கும் மோஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் வந்து இந்த கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவங்களோட கண்டென்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் தே கேன் பி யூஸ்டு வித் அதர் சர்ச் இன்ஜின்ஸ் லைக் பிங் அண்ட் யாஹூ டூ. ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர் வந்து ஒன்லி கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் நீங்கள் பிங்லையும் சரி யாஹூலையும் சரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டெர்மினாலஜியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதோட டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிஃபைன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபைன் யூஸ் பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட் இஸ் மார்க்கெட்டிங் சொல்லி தருவோம். ரைட்டுங்களா? இப்போ டிஃபைன் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் டெர்மினாலஜி கொடுத்தீங்க அல்லது அந்த பர்டிகுலர் சர்ச் டேர்ம் அல்லது அந்த பர்டிகுலர் கீவேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன், எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு கூகுள் கொடுக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் பீஸா அப்படின்ற ஒரு சர்ச் டேர்ம் நான் கொடுத்துருக்கேன். டிஃபைன் பீஸா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பீஸாவோட டெஃபினேஷன் என்னவோ அதுதான் உங்களுக்கு கூகுள் கொடுக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல டிஃபைன் கோலன் பீஸா, இப்போ அந்த கோலனுக்கும் பீஸாவுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னாக்கும் எந்த ஸ்பேஸுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ரைட்டுங்களா? அப்படி ஸ்பேஸ் கொடுத்தீங்களாக்கும் சம்டைம்ஸ் எரர் காட்டும். ரைட்டுங்களா? ஸோ கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் ஒரு 4 சர்ச் டேர்ம் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து மார்க்கெட்டிங், இன்னொன்று வந்து சர்ச் இன்ஜின், இன்னொன்று வந்து சோசியல் மீடியா, இந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபுட்பால். ரைட்டுங்களா? ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்ற சர்ச் டேர்மோட டெஃபினேஷன் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஃபைன் கோலன் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கான சர்ச் ரிசல்ட், அதுக்கான டெஃபினேஷன் என்னவோ அது எனக்கு வந்து கூகுள் கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா? செகண்ட் சர்ச் இன்ஜின் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதோட டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஃபைன் கோலன் சர்ச் இன்ஜின் கொடுத்துருக்கேன். அதுக்கான டெஃபினேஷனும் எனக்கு வந்து கூகுள் வந்து கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஒரு பர்டிகுலர் டெர்மினாலஜிக்கான டெஃபினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் கூகுளில் போய் டைப் பண்ணலாம். நான் ரியலாக இங்கே டைப் பண்ணி பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு டைப் டிஃபைன் கோலன் வைரஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ வைரஸ் அப்படின்ற ஒரு டேர்முக்கு வந்து என்ன டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே டிஃபைன் வைரஸ்னு கொடுத்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் சம்டைம்ஸ் அதோட டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் வைரஸ் அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில டெர்மினாலஜிக்கு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து அதுக்கான டெஃபினேஷன் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல அதுக்கான டெஃபினேஷன் கிடைக்கும். ஸோ இதே நான் வேறு ஒரு டேர்முக்கு வந்து நான் தேடுறேன். ரைட்டுங்களா? ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டேர்முக்கு வந்து நான் தேடுறேன். ஸோ டிஃபைன் மார்க்கெட்டிங் கொடுத்தனாக்கும் எனக்கு அதுக்கான மீனிங் வந்து இந்த இடத்துல எனக்கு கிடைக்குது. ரைட்டுங்களா? ஸோ ஒன்று இந்த மீனிங் எடுத்துக்கலாம், அதர்வைஸ் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் இது நாலேஜ் பேனல் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இந்த நாலேஜ் பேனல் இருக்கக்கூடிய மீனிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? செகண்டை நம்ம பார்க்க போகிற கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கும் ரிலேட்டட். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லார்ஜ் லெவல் கம்பெனி இருக்குது. ரைட்டுங்களா? அந்த கம்பெனிக்கு வந்து யாரெல்லாம் காம்படிட்டர்ஸாக இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களாக்கும் ரிலேட்டட் அப்படின்ற கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்களாக்கும் கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் தி லிஸ்ட் ஆஃப் சைட்ஸ்
தட் வில் பி ரிலேட்டட் டு யுவர் நீஷ் ஆர் பிஸ்னஸ் கேட்டகரி. உங்கள் பிஸ்னஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்களாக்கும் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னாக்கும் நார்மலாக எல்லா பிஸ்னஸ்க்கும் ஷோ ஆகாது. இது வந்து எந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் நல்லா பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கோ, நல்ல பிராண்டிங் ஆயிருக்கோ, அதுக்கு வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா அமேசான் அண்டு மாஸ் இந்த 2 பர்டிகுலர் கம்பெனிக்கும் அதுக்கான காம்படிட்டர் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிக்கேன். ஸோ related:mass.com சொல்லி டைப் பண்ணிங்களாக்கும் இந்த mass.com-ஓட காம்படிட்டர் யாருன்னு சொல்லி கூகுள் கொடுக்கும். ரைட்டுங்களா? SEObook.com, searchenginejournal.com சொல்லிட்டு அவங்களோட காம்படிட்டர் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் Amazon.com இவங்களோட காம்படிட்டர் யாருன்னு சொல்லி தேர்றப்போ Walmart.com, overstock.com அப்படின்ற இந்த 2 காம்படிட்டர் லிஸ்ட்டையும் கொடுத்துக்கிட்டலாம். ஸோ இந்த 2 தான் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நிறையாவே கொடுக்கும். ஸோ நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு டைப் related: நான் flipkart.com சொல்லி டைப் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டோட காம்படிட்டர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட்டுங்களா? flipkart.com-ஓட காம்படிட்டர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக related: flipkart.com சொல்லி டைப் பண்ணிக்கேன். அவங்களோட காம்படிட்டர் யாருன்னு சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா snapdeal.com, healthcart.com, sports365.in. ஸோ இது மாதிரி அவங்களோட காம்படிட்டர்ஸ் லிஸ்ட்லாம் இதில் கொடுக்கும். ரைட்டுங்களா? நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா site:. ஸோ இந்த site: எதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ பேஜஸ் வந்து கூகுளால் க்ரால் பண்ணப்பட்டு இண்டெக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த site: ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணப்படுது. ரைட்டுங்களா? நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மெயின் வெப்சைட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு சப்டொமைனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வெப்சைட் ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் வந்து நிறைய பேஜஸ் போஸ்ட்லாம் எழுதுவாங்க. ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பேஜஸ் அண்டு ஒரு 100 போஸ்ட் எழுதிருக்காங்க வச்சுங்களேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கும் 120 URL இருக்கும். ரைட்டுங்களா? ஏன்னா 20 பேஜஸ் 100 போஸ்ட் அப்படின்னா. பட் அந்த 120 பேஜஸுமே கூகுள் இண்டெக்ஸ் ஆயிருக்குமான்னு கேட்டால் தெரியாது. ரைட்டுங்களா? ஏன்னா அவங்களோட அதாவது அந்த வெப்சைட் ஓனரோட திங்கிங் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எழுதின எல்லா பேஜஸும் போஸ்ட்டும் கூகுளில் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கும்னு நினச்சிருப்பாங்க. பட் கூகுளில் வந்து எந்தெந்த பேஜஸ் ஷோ ஆகுது, மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் எவ்வளோ பேஜ் வந்து கூகுள் வந்து க்ரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி கூகுள் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் ஷோ பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு site:, சொல்லி டைப் பண்ணுங்க. ரைட்டுங்களா? கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு site: அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கோலன் கொடுத்துட்டு site: சொல்லி டைப் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட் URL கொடுங்க. ரைட்டுங்களா? ஒரு டெமோ பர்பஸ்க்காக என்னோட வெப்சைட் URL டைப் பண்ணுறேன், digitalvision.in சொல்லிட்டு. இப்போ டைப் பண்ணுமே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல அபவுட்னு போட்டு 279 ரிசல்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்போது டோட்டலாக என்னோட வெப்சைட்டில் எவ்வளோ URLs இருக்குது அப்படின்னா 279 ரிசல்ட்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ என்னோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்ப்பேன் 279 பேஜஸ் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? சம்டைம்ஸ் நான் போட்ட போஸ்ட்டை விட அதிகமாக காட்டுச்சு அப்படின்னா எந்தெந்த பேஜிலும் டூப்ளிகேட் ஆயிருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நான் ரிமூவ் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ இதே நீங்கள் ஒரு சப்டொமைனுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு மெயின் டொமைனுக்கு எப்படி செக் பண்ணி பார்க்குறது, சப்டொமைனுக்கு எப்படி செக் பண்ணி பார்க்குறதுன்றதை பார்க்கலாம். ஸோ மெயின் டொமைனை பொறுத்தவரை digitalvision.in சொல்லிட்டு என்னோட மெயின் வெப்சைட் டைப் பண்ணிட்டேன். இதே நான் சப்டொமைனுக்கு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதே என்னோட சப்டொமைனை டைப் பண்ணுறேன், material.digitalvision.in சொல்லி டைப் பண்ணுறேன். இப்போ என்னோட சப்டொமைனில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி இங்கே ஷோ ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ பேஜஸ் இருக்குது, அந்த எல்லா பேஜஸும் கூகுளில் க்ரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த 3 ஆப்ரேட்டரையும் நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோட அப்கமிங் வீடியோ சீரிஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய கூகுள் சர்ச் ஆப்ரேட்டர்னா என்ன, அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது, அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டுக்கான பெனிஃபிட்டை வந்து கெட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட், சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.